வணக்கம். இந்த காணொளியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு மார்க்கெட்டில் சரியான செல்லருடைய சைக்காலஜியை மையமாக வச்சு எப்படி ப்ரீமியம் ரேஞ்சு ஈஸியாக நம்ம கணக்கிடலான்னு பார்க்கலாங்க. ஒரு மார்க்கெட்டில் நியர்பை ஸ்பாட்டு ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு ரவுண்ட் நம்பர் தான் நமக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக இருக்கும். இப்போது இந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை நம்ம மையமாக வச்சு கால் ஏடிஎம்மில் கால் சைடில் எனக்கு செல்லர் உள்ளே வர வாய்ப்பு இருக்கா, இல்லை புட் சைடில் செல்லர் உள்ளே வர வாய்ப்பு இருக்கா, எந்த சைடில் செல்லர் செல் பண்ணுவாங்கன்னு நம்ம ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போது அதுக்கு நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, ஸ்பாட்டு ஓப்பனுக்கு கீழே இருக்கா இல்லை ஸ்பாட்டு ஓப்பனுக்கு மேலே இருக்கா, அதாவது நிஃப்டியோட மதர் சேட்டு. ஓகேங்களா? ஸோ ஓப்பனுக்கு கீழே இருக்கா ஓப்பனுக்கு மேலே இருக்கான்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஸ்பாட்டு நமக்கு ஓப்பனுக்கு கீழே தான் இருக்காங்க. இப்போது நியர்பை ரவுண்ட் நம்பராக எடுத்து ஸ்பாட்டு நமக்கு எப்படி ஓப்பனுக்கு கீழே இருக்கானோ அதே மாதிரி ப்ரீமியமும் சப்போர்ட் பண்ணணும். இது கூடவே ப்ரீமியம் ரேஞ்சும் நமக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்போ இதுக்கு நம்ம எடுக்க போகிற ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா 24,350 கால் ஆப்ஷன் அண்டு புட் ஆப்ஷன். இப்போது கால் ஆப்ஷன் அண்டு புட் ஆப்ஷன் 24,350 கால் ஆப்ஷன், 350 புட் ஆப்ஷன், ரெண்டு ஸ்ட்ரைக்கு நம்ம எடுத்திருக்கோம். இப்போது இதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, 17ஆம் தேதி மார்க்கெட்டில் நம்ம ட்ரேடை பிளான் பண்ண போகிறோம். அதுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆவதற்கு முன்னாடி, இதற்கு முன்னால் நம்ம என்ன பண்ண போகிறோம், நியர்பை ஸ்பாட் எங்கே க்ளோஸ் ஆகுதோ அங்கேருந்து மேலே நமக்கு தேவையான ஸ்ட்ரைக் எடுத்துக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 ஸ்ட்ரைக் எடுத்துங்க, உங்களுக்கு அது போதுமானதாக இருக்கும். ஸ்பாட்டு க்ளோஸ் ஆகிற இடத்துலேருந்து மேலே 6 கீழே 6 எடுத்திங்கன்னா போதும். என்ன டேட்டா எடுக்கணும்னா, ஸ்பாட்டில் நமக்கு ப்ரீவியஸ் க்ளோஸை வச்சு ஸ்ட்ரைக்கை செலக்ட் பண்ணி மேலே 6 கீழே 6 எடுத்துக்கிறோம். இப்போது ஏன்னா நாளைக்கு மார்க்கெட் நமக்கு எங்கே வேணால் ஓப்பன் ஆகலாம். ஸோ ஓப்பன் ஆகும்போது நமக்கு இந்த ப்ரீமியம் ரேஞ்ச் கையில் இருக்கணும். இங்கே பாருங்கள், 24,350 நான் 17ஆம் தேதி ட்ரேட் எடுக்க போகிறேன். அப்போ அதுக்கு முந்தைய நாளோட எஸ்டர்டே லோ, காலோட எஸ்டர்டே லோ, புட் ஆப்ஷனுடைய எஸ்டர்டே ஐ, இது ரெண்டுத்தையும் சேர்த்து 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா வரக்கூடியது தான் காலோட ப்ரீமியம் ரேஞ்ச். அதே மாதிரி புட்டோட ப்ரீமியம் ரேஞ்ச் என்ன எடுக்க போகிறீங்க, புட்டோட எஸ்டர்டே லோ, காலோட எஸ்டர்டே ஐ, இது ரெண்டுத்தையும் சேர்த்து 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா வரக்கூடியது தான் புட்டோட ப்ரீமியம் ரேஞ்ச். இந்த ரேஞ்சை நம்ம எடுத்துக்கணும். இந்த ரேஞ்சை எடுத்துகிட்டு ஓப்பன் மார்க்கெட்டில் யார் ப்ரீமியம் ரேஞ்சுக்கு கீழவும் தன்னுடைய ஓப்பனுக்கு கீழவும் இருக்காங்களோ அந்த சைடில் 30% செல்லர் ஓப்பனில் செல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த காணொலியில் நீங்கள் என்ன கற்றுக்கிறீங்க, ஸ்பாட்டு ஓப்பனுக்கு கீழே இருந்து ப்ரீமியம் ஓப்பனுக்கு கீழே இருந்து தன்னுடைய ப்ரீமியம் ரேஞ்சுன்னு சொல்லக்கூடிய 91 ரூபாய்க்கும் கீழே இருந்தால் மார்க்கெட்டில் செல்லர் அந்த சைடில் செல் பண்ணுவான்னு நம்ம கற்றுக்கணும். காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.